ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வனாஸ் என்டர்டைன்மெண்ட். வாங்க நம்ம இன்னைக்கு ஒரு இந்தோனேஷியன் ட்ராமா பார்க்கலாம். என்னடா இந்தோனேஷியன் ட்ராமான்னு பாக்குறீங்களா? இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ராமா. நான் எப்படி சர்ச் பண்ணி பார்த்தேன்னா, கமெண்ட் செக்ஷன்ல தான் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு தான் சர்ச் பண்ணி பார்த்தேன். சரி, வெட்டிங் அக்ரிமெண்ட்னு கொடுத்திருந்தாங்க. அதனால அரேஞ்ச் மேரேஜ் கான்செப்ட் இல்லைன்னா கான்ட்ராக்ட் மேரேஜ் கான்செப்டா இருக்கும். அப்படியே அந்த நாட்டுல அவங்க எப்படி ஸ்டோரியை கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு தான் பார்த்தேன். அப்படி என்னன்னு கதை பாக்குறீங்களா? ஆரம்பத்திலேயே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்குது. கல்யாணத்துல ஹீரோயின் மட்டும் தான் சந்தோஷமா இருந்தா, ஹீரோ அந்த அளவுக்கு சந்தோஷமா இல்லை. ஏன்னா அவனுக்கு ஒரு லவ் இருந்திருக்கு. ஏதோ ஒரு கட்டாயத்தினால இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறான். சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஹீரோயினுக்கு அது கல்யாணத்துக்கு அப்புறமா தான் தெரிய வருது. அதுக்காக அவனை விட்டுட்டும் போக முடியாதுல்ல உடனே. சோ அவன் கூடயே இருக்கா. அதுவும் வீணா சண்டையெல்லாம் போடுறது இல்ல, ரொம்ப பொறுமையா இது எது வரைக்கும் போகுமோ அது வரைக்கும் போகட்டுங்கிற மாதிரி மனைவியா அவளுக்கான கடமைகளை அந்த வீட்டுல செஞ்சிட்டு இருக்கா. அப்படி அவ அதை செய்யறதுனால மட்டுமே ஹீரோட மனசுல தனியா ஒரு இடம் பிடிக்கிறா. அவங்களோட ரிலேஷன்ஷிப்லயும் ஒரு சேஞ்ச் வரத சொல்றதா இந்த டிராமாவோட கதை. இப்ப கதைக்குள்ள போயிடலாமா? எபிசோட ஸ்டார்டிங்ல ஒரு வெட்டிங் சீக்வன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஹீரோயின் சைடு உள்ள ஃபேமிலி எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஹீரோவை காட்டுறாங்க. அவன் ரூம்குள்ள கல்யாணத்துக்கு கூட இன்னும் தயாராகாம ரொம்ப டென்ஷனா உட்காந்துட்டு இருக்கான். இங்க தப்பிச்சு போலான்னு அவன் மனசு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கும் கூட யாரோ அவனை கட்டுப்படுத்தி உட்கார வச்சிருக்க மாதிரி அவ்வளவு விரக்தியில இருக்கான். இருந்தாலும் கல்யாணத்துக்கான நேரம் வரவும் அவன் தங்கச்சி ஓடி வந்து, அண்ணா நீ இன்னுமா கிளம்பல, சீக்கிரம் ரெடி ஆகு, அப்பா அவனை வர சொன்னாருங்கவும் அந்த சபைக்கும் அவனை கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் முன்ன பின்ன தெரியாதவங்களா இல்ல, அவங்க சின்ன வயசுலயே அறிமுகம். ஏன்னா ரெண்டு பேரோட அப்பாக்களும் நல்ல ஃப்ரெண்டு. அவங்களுக்குள்ள இருந்த ஒரு நன்றி கடனுக்காக தான் இந்த கல்யாணம் நடக்குது. மேரேஜ் பண்ணி வைக்கிறக்காக சபையாட்கள்லாம் வந்திருக்காங்க. ஹீரோனோட அப்பா ஹீரோட கைய பிடிச்சிட்டு, இன்னைக்கு இந்த நாள்ல அப்துல் காதர் தாரியோட பொண்ணு உன்னோட மனைவியா 75 கிராம் கோல்டு மகர் கொடுத்து, அதாவது டவுரி கொடுத்து ஏத்துக்கிறதுக்கு நீ தயாரான்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ பேர் பியான். ஹீரோவா பதில் எதுவும் சொல்லாம அவன் மனசுக்குள்ள கல்யாணம் பொண்ணா அவனோட லவரை தான் வச்சிருந்திருப்பானாட்டு இருக்கு. சோ அந்த பொண்ணு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் பியான் உனக்கு கல்யாணத்துல சம்மதமான உறக்க கேட்கவும் தான் நிஜ உலகத்துக்கு வந்து சம்மதம், எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம்ங்கிறான். அப்படி அவன் சம்மதம் கொடுக்கவும் தான் அங்க அழுதுட்டே ஒரு பொண்ணு நுழையுது. அதுதான் நம்ம ஹீரோட லவர். பேரு சாரா. அவளுக்கு இங்க கல்யாணம் நடக்க போதுன்னு முன்னவே தெரியும். சொல்லிட்டு தான் ஹீரோ பண்றானாட்டு இருக்கு. இருந்தாலும் கடைசி நேரத்துல அவன் எப்படியும் தான் முடிவை மாத்திக்குவான், தனக்காக தன்னை தேடி வந்துருவான்னு வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பாளாட்டு இருக்கு. அவன் வராதனால இவளே இங்க தேடி வந்துட்டா. கோமா அவ கையில ஒரு ரிங்கு மாட்டி இருந்திருக்கா. மேபி ஹீரோ கொடுத்த ரிங்கா இருக்க மாட்டிருக்கு. அதை கழட்டி தூர எரிஞ்சிட்டு அழுதுட்டே போயிடுறா. மாப்பிள்ள சம்மதம் கொடுத்தது ஜோரா கல்யாணமும் நடந்துருது. கல்யாணம் முடிஞ்சதும் ஒரு மருந்து கூட ஹீரோ சிரிக்கல. அவனுக்கும் சேர்ந்து நம்ம ஹீரோயின் தான் சிரிச்ச முகமா இருக்கா. எவ்வளவு நேரம் இந்த சிரிப்புன்னு தெரியலப்பா. கல்யாணம் முடிஞ்சதும் ஹீரோ ஹீரோயினை தனியா விட்டுட்டாங்க. ஹீரோக்குன்னு ஒரு வீடு இருக்கு. அங்கதான் அவன் ஹீரோயினை கூட்டிட்டு வந்திருக்கான். அப்ப கூட அவன் பெருசா ஹீரோயின் கிட்ட எதுவும் பேசல. ஹீரோயினும் புதுசா கல்யாணம் இருக்கனால பேசுறதுக்கு எல்லாம் இன்னும் டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு அவளும் அமைதியா இருக்கா. வீடு வரவும் அவன் வாட்டுக்கு அவன் வீட்டுல உள்ள போயிட்டு இருக்கான். பியான் என்னோட லக்கேஜ் அப்படிங்கவும் தான் கார்டிக்கு ஓபன் பண்ணி விட்டு திரும்பி கூட பாக்கல உள்ள போயிட்டு இருக்கான். அவன் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு இவன் நினைச்சிருந்திருப்பாளாட்டு இருக்கு. அது எதுவும் நடக்காதனால இவ்வளவே எல்லாத்தையும் இழுத்துட்டு உள்ள போகவும், இவ்வளவுதானா உன்னோட பொருள்லாம் அப்படின்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு ரூமை காட்டி, இனிமே இந்த ரூம் உனக்கானதுங்க. பொதுவா கல்யாணம் பண்ணிட்டு வந்ததும் ஹஸ்பண்ட்ல ஒரு ரூமை காட்டி, இனிமே இது நமக்கான ரூம் தானே சொல்லுவாங்க. இவன் உனக்கானது அப்படின்னு தனியா ஒரு ரூமை கை காட்டி விட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற அவன் ரூமுக்கு போக, பாவம் தானே ஹீரோனோட நிலைமை. ரூமுக்கு வந்த ஹீரோ நிம்மதியா ஒரு செகண்ட் கூட உட்காரல. அதுக்குன்னு அவனுக்கு சாரா கிட்ட இருந்து டெக்ஸ்ட், வாழ்த்துக்கள் பியான் மெசேஜ் வர. இவன் அப்படியே திரும்பவும் யோசிச்சு பாக்குறான். அவகிட்ட முன்னவே சொல்லியிருந்திருப்பானாட்டு, இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இருந்தாலும் உன்னை விட மாட்டேன், இது ஒரு டெம்பரரி கல்யாணம் தான், அதுல இருந்து வெளியில வந்து நான் உன்னதான் தேடி வருவாங்க போது எந்த பொண்ணாலும் இந்த மாதிரி ஒரு வாக்குறுதி அக்செப்ட் பண்ணிக்க முடியும். சோ அவன்கிட்ட கோச்சிட்டு போயிருந்திருப்பா. இவனுக்கு இன்னமும் மனசுக்குள்ள அவளை தேடி போகணுங்கிற ஆசை இருக்காட்டு இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது, இந்த கல்யாணங்கிற பந்து அவனை கட்டு போட்டு வச்சிருக்குல்ல. அந்த கோவத்தை எது மேல காட்டுறேன்னு தெரியாம சாரா போட்டிருந்த ரிங் மாதிரியே இவனும் ஒரு ரிங் போட்டிருந்திருக்கான். மேபி பேர் ரிங்கா இருக்க மாட்டிருக்கு. அதை கழட்டி தூர ஏரியாவும் மீன் தொட்டிக்குள்ள போய் விழுந்துருது. அப்புறம் ஏதோ பயங்கரமா யோசிச்சு அன்னைக்கு நைட்டா ஹீரோனை கூப்பிட்டு வச்சு அவன் முன்னாடி ஒரு பேப்பர் வைக்கவும், என்ன இது மேரேஜ் அக்ரிமெண்ட், எதுக்கு இதெல்லாம், நான் உன்ன ஒண்ணு விரும்பி கல்யாணம் பண்ணிக்கல, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு செலக்ட் பண்ண பொண்ணு நீ கிடையாது. சோ மத்த தம்பதிகள் வாழ்ற மாதிரி ஒரு நார்மல் லைஃப் என்னால எடுத்துட்டு போக முடியாது. அதுபடி இந்த வீட்டுல நம்ம ரெண்டு பேரும் எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கு சில விதிகள்லாம் இருக்குன்னு. ஒரே வீட்டுல இருந்தாலும் ரெண்டு பேரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி தான் இருக்கணும். உனக்கான ரூம்ல நீ இருந்துக்கணும், எனக்கான ரூம்ல நான் இருந்துக்கணும். ஒரு ஒய்ஃபா நீ எந்த விதத்திலையும் உன் கடமையை எனக்கு நிறைவேற்றணுங்கிற அவசியம் கிடையாது. மத்தபடி உன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில நீ என்ன பண்ண விருப்பப்படுறியோ அதை செஞ்சுக்கோ, நான் அதுல எதுலயும் தலையிட மாட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடியோ கல்யாணத்துக்கு அப்புறமாவோ இந்த பணக்கார குடும்பத்துல எல்லாம் இப்படி ஒரு மேரேஜ் அக்ரிமெண்ட் ரெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இதுவும் நினைச்சிட்டு ஹீரோனும் ரீட் பண்ணிட்டு இருக்கா. அதுல பிரிவுங்கிற ஒரு வேர்ட் இருக்கவும், உங்களுக்கு இந்த கல்யாணத்துல என் கூட எப்பவுமே இணைஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இங்க பாரு, நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கேன், அப்ப என்ன இதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க தெரியல, அது எப்படியோ நடந்துருச்சு, என்னை இதுக்குள்ள தள்ளி விட்டுட்டாங்க. ஒருவேளை நீ இந்த கல்யாணத்துல இருந்து விலகலாம் நினைச்சிருந்தாலும் உன்னால முடிஞ்சிருக்காது. ஆனா அப்படி உனக்கு விலகணுங்கிற எந்த அவசியமும் இல்லை, எனக்கு அப்படி ஒரு அவசியம் இருக்கிறதுனால நான் பிரிவை பத்தி இப்பவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த பிரிவை பத்தி நம்மளே முடிவு எடுத்துக்கிட்டா எப்படி? அப்பா அம்மா குடும்பம் அவங்களுக்காக எல்லாம் பார்த்துட்டு நம்மளோட சந்தோஷத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க முடியாது. அவங்களுக்காக வேணா ஒரு வருஷம் நம்ம ரெண்டு பேரும் இந்த கல்யாண வாழ்க்கையில ஒன்னா இருக்கலாம். ஒரு வருஷத்துல உனக்கே இந்த கல்யாண வாழ்க்கை ஏன்டா இதுல சிக்கன மாதிரி இருக்கும். அப்ப எல்லா ப்ரொசீஜரையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதை விட இப்பவே நம்ம ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்துட்டோம்னா பிரியும் போது சுலபமா இருக்கும். அவ அதிர்ச்சியில அல்லான்னு கூப்பிட, அவ்வளவுதான் நான் பேசலாம் பேசிட்டேங்கிற மாதிரி அவன் கிளம்பி போகவும், நம்ம ஹீரோனா கண்ணை மூடி அல்லா வழிபட ஆரம்பிச்சிடறா. அவளுக்கு
கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியாட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய இடி அவன் தலையை தூக்கி போட்டு போனதுக்கு அப்புறமா அல்லாவை தானே கூப்பிட்டாகணும். அடுத்த நாள் ஆகுது, ஹீரோ அவனோட சைட் ஒர்க் வர அவன் சிவில் இன்ஜினியர் ஆட்டு இருக்கு. இன்னைக்கு என்னென்ன ஒர்க் எல்லாம் பண்ணணுங்கிறத அவனோட போக்கஸ்க்கு சொல்லிட்டு இருக்கும் போதே அதுல ஒருத்தர் தண்ணி குடிக்கவும் டப்பா தீந்துருது. அதை கொண்டு போய் டஸ்ட்பின்ல போடுறாரா. அப்படியே மசூதியில இருந்து பிரேயர் பெல் அடிக்கவும் எல்லாருமே பிரேயர் பண்றதுக்கு கலைஞ்சு போயிடுறாங்க. பட் ஹீரோக்கு பெருசா பிரேயர்ல எல்லாம் நம்பிக்கை இல்லையாட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் டப்பா கொண்டு போய் டஸ்ட்பின்ல போட்டு இருந்திருப்பார்ல, அதை பார்த்துட்டு அவன் ஒரு பிளாஷ்பேக் போயிடுறான். இவன் முதல்ல சாராவை எப்படி பார்த்திருந்திருப்பானா, அவனோட கசினை பார்க்கறதுக்காக அவனோட கேம்பஸ்க்கு போனப்பதான் இவ்வளவு சந்திச்சிருந்திருப்பான். ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு அந்த டப்பாவை எங்க போடுறதுன்னு தொலாய் பார்த்து புல்வெளிக்குள்ள தூக்கி போடவும் அண்ணாரு அங்க வர சாரா, ஏ மிஸ்டர் அறிவு இருக்கா, யாராச்சும் குப்பையை கொண்டு போய் கார்டனுக்குள்ள போடுவாங்களான்னு கேட்க, அங்க போடக்கூடாதுன்னு எதுவும் போர்டு வைக்கலையே, சோ போட்டா என்ன தப்புன்னு கேட்கவும், குப்பையை குப்பை தொட்டில தான் போடணுங்கிறது காமன் சென்ஸ் இது கூட உனக்கு இல்லையான்னு அவன் அந்த புல்லு தரைக்குள்ள இருந்து இங்க குப்பை போடக்கூடாதுங்கிற ஒரு போர்டை கையில எடுத்து வச்சுட்டு உன்ன மாதிரி ஆட்களுக்காக தான் இது வச்சிருக்காங்கன்னு சொல்ல, அப்ப ஹீரோட கசின் ஒருத்தன் உள்ள நுழைறான். அவன் வந்து, ஏ சாரா சாராய் இதுக்கு இவ்வளவு கோமா அவங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு, யாடா இவ உன் ஃப்ரெண்டா? ஆமாடா சாராடா, ரொம்ப பேசுதுடா இந்த பொண்ணுங்க. சாரா அந்த குப்பை போடாதீங்கிற போட ஹீரோ கையிலே கொடுத்துட்டு முறைச்சிட்டு போயிருந்திருப்பான். இப்ப பிரசன்ட்ல நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவ சின்னதா ஒரு பேக்கரி ஷாப் வச்சிருக்கா. அங்கேயுமே பிரேயர் பெல் அடிக்கவும் கடையை டெம்பரரியா க்ளோஸ் பண்ணிட்டு ஷாப்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம் ஒண்ணா உட்காந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கூட அதிர்ச்சியில இருந்து அவ இன்னும் மீளவே இல்ல. இப்ப பிரேயர்ல தான் அந்த அவ்வளவு தீவிரத்தையும் அவ காட்டுறா. அப்படி அவ சத்தமா பிரேயர் பண்ணிட்டு இருக்கோம். பக்கத்துல இருக்கிற அவ ஃப்ரெண்ட் எமி, ஏய் இப்பதான் உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, இந்த நேரத்துல நீ இப்படி எல்லாம் சத்தமா பிரேயர் பண்ணீங்கன்னா உன் கல்யாண வாழ்க்கையில ஏதோ பிரச்சனையோன்னு எல்லாரும் நினைப்பாங்க. அதுலதான் பிரச்சனை. ஆனா ஹீரோனுக்கு எப்படி சொல்றது, எங்க ஆரம்பிக்கிறது, எப்படி முடிக்கிறதுனே தெரியல. அதனால அவ அமைதியா இருக்கும். அப்ப பியான் தான் உனக்கு பிரச்சனை கொடுக்கறதா, அவனை பத்தி தான் அல்லா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தியாங்க. இல்ல இது பியான் எனக்கு கொடுத்த பிரச்சனை கிடையாது, அல்லா எனக்கு கொடுக்கற பரீட்சை. இதுல நான் தேர்ச்சி அடையிறேன்னா என்னன்னு அவர் என்ன சோதிச்சு பாக்குறாரு. ஏன்னா நான் தான் அல்லாக்கு பிடிச்ச பிள்ளையாச்சே அப்படிங்கிறா. ஆனா தான் ஃப்ரெண்ட் அப்படி பாக்கமே எமிக்கு புரிஞ்சு போயிடுது ஏதோ ஒரு பிரச்சனைன்னு. அன்னைக்கு ஈவினிங் வேலை முடிஞ்சு வரவும் ஹீரோயின் புதுசா ஏதோ ஒரு டிஷ் சமைச்சிருந்திருக்கா. சமைச்சிட்டு எப்படி தனியா சாப்பிட முடியும், அதுவும் அந்நேரத்துல ஹீரோ வரவும், சாப்பிடுறீங்களா இன்னைக்கு நான் செஞ்ச டிஷ் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு பேசிட்டே இருக்கா. அவனா கண்டுக்காம ஸ்டெப்ஸ் ஏறி போகவும் இவ்வளவு ஒரு ஆர்வ கோளர்ல பாதி தூரம் ஏறிடுறா. அவனா திரும்பி பார்த்து முறைச்சு அப்படியே கீழே இறங்கி வரவும் இவ்வளவு பயத்திலே கீழே இறங்கி வர கரெக்டா அவளை கிரவுண்ட் ஃப்ளோர்ல நிக்க வச்சு இதான் உன் இடங்கிற மாதிரி பேச கூட இல்லாம கையிலேயே சைய காட்டிட்டு போறான். பாவம் ஹீரோனா, ஓ அப்ப இதுதான் இந்த வீட்டுக்குள்ள எனக்கான எல்லையானு சமைச்சதை கையில வச்சுட்டு திகச்சு நின்னுட்டு இருக்கா. ஹீரோவா தூங்காம கொள்ளாம அந்த சாரா பொண்ணுக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவ இவன் கால் அட்டென்ட் பண்றது இல்ல. ஹீரோனோட என்ன என்னன்னா, இவன் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணதுனால இந்த அரேஞ்ச் மேரேஜ்ல உடனே அவனால ஒத்து போக முடியல. நாள் ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம கூட வாழ ஆரம்பிச்சிருவான். பொதுவா எல்லாரும் அப்படித்தானே சொல்லி மனசு தேத்திக்குவாங்க. அந்த மாதிரிதான் இவ்வளவு நினைச்சிட்டு இருக்கா. சோ மனசு தளர விடாம அடுத்த நாள் காலையில எழுந்திருக்கவும் ஹீரோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரக்கூடாதுன்னு சொல்லி இருந்து இவன் போய் அவன் கதவை தட்டிட்டு இருக்கா. அவனா நல்லா தூங்கிட்டு இருப்பானா. கோமா வந்து கதவை திறந்துட்டு, என்ன வேணும் உனக்குங்க, இல்ல மார்னிங் பிரேயருக்கு வரீங்களா, ஒன்னா பண்ணலாங்க, இல்ல எனக்கு பிரேயர்ல நம்பிக்கை இல்லன்னு அவன் படார்னு கதவை சத்திடுறான். அப்புறம் என்ன இவ பிரேயரை பண்ணிட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு இருப்பா. அப்ப ஹீரோவாவே அவளை தேடி வரவும், பசிக்குதா உங்களுக்குன்னு கேட்க, என் டவல் எங்க துவைச்சாங்க அடுக்கி வச்சிருக்கேன் எடுத்துட்டு வரட்டுமா, நீ எதுக்கு என்னோட டவலை துவைச்ச, அத வேலைக்கு இன்னும் ஒரு பாட்டிமா வருவாங்கல்லங்க, அவங்க 2 நாள் லீவ் போட்டிருக்காங்க, அவங்க வர வரைக்கும் நான் செய்யறேன், எனக்கு ஒன்னும் சிரமம் இல்லங்க, நீ எனக்காக எது செஞ்சாலும் எனக்கு சிரமமா தான் தெரியுது, அவங்க வர வரைக்கும் வேற வேலைக்காரங்க வச்சு என்னோட துணியெல்லாம் துவை அப்படின்னு கேட்ட டவலை கூட வாங்கிக்காம போயிடுறான். இவ்வளவு அப்பவும் மனசு கேட்காம காலையில சமைச்சிருந்திருப்பால, காலையிலேயே கோவங்கனால சாப்பிடாம போறீங்களா, வேலைக்கார லேடி வர வரைக்கும் வேண்டாம் நான் செய்யறத சாப்பிடுங்களேன், அவனா பதில தான் சொல்லாம இருக்க, பேக் கூட பண்ணி வச்சிருக்கேன், இங்க சாப்பிடுற கஷ்டமா இருந்தா ஆபீஸ்க்கு போய் கூட சாப்பிடுங்க, ஆனா நானே பேக்குள்ள வைக்கட்டுமானு இவ அவனோட பையத்தோட போக அவனோட டேபிள் இருக்கிற பைய சருட்டுன்னு எடுத்துட்டு போயிடுறான். இன்னைக்கு காலையில ஹீரோ சீக்கிரமாவே வேலை கிளம்பினது சாராவை தேடி போறதுக்காக தான். அவளை போய் அவளோட ஆபீஸ்ல மீட் பண்ணி இவன் கல்யாண வாழ்க்கை எப்படி வாழ்ந்துட்டு இருக்கான், இன்னமும் அவதான் மனசுக்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்ல போயிருந்திருப்பான் நாட்டுக்கு. அவ லேட்டா தான் ஆபீஸ்க்கே வரவும் இவனை பார்த்துட்டு பேசுற கூட விருப்பம் இல்லாம அவனை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கா. எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடு ப்ளீஸ் ப்ளீஸ்னு அவன் கெஞ்சிரா. அவ காதலியே அதை போட்டுக்கல. இவனா சோகமா திரும்பவும் பிளாஷ்பேக்கு போயிடுறான். அவளுக்கு பார்த்ததுமே இவனை பிடிச்சிருந்திருக்காது. அதுக்கப்புறமா இவன் கசினை பார்க்க போயிருந்தப்ப கூட கசினும் சாராவும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. இவனை பார்க்கவும் அவ மட்டுமா தனியா எழுந்து போயிருந்திருப்பா. அப்புறம் ஒரு முறை இவங்க பாக்கெட் பில்லியர்ட்ஸ் ஒரு கேம் சென்டர்ல விளையாடிட்டு இருந்திருப்பாங்களா. அங்க சாரா வந்தப்போ 2 பசங்க அவகிட்ட வம்பில் தந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ இடையில புகுந்து சில ஹீரோயிசத்தெல்லாம் காட்டவும் அவ தேங்க்ஸ்ங்கறாளா, ஏன் இந்நேரத்துல வெளியில வந்தேன் பா, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நானே உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டுமான்னு அவளை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போதே உன் வீடு எங்கன்னு கேட்க அவ வழி சொல்லவும் அவ வீடு இருக்கிற ரோட்டு கிட்ட வந்துடுறாங்க. இங்க எங்க இருக்க உன் வீடு, அதோ அந்த சந்துக்குள்ள இருக்கு, அங்கெல்லாம் கார் போகாதுங்க, சரி வா நான் உன்னை நடந்து கூட்டிட்டு போறேங்க, இல்ல இது வரைக்கும் வந்ததே போதும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுறா. சாரா படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாபும் பாத்துட்டு இருந்திருக்கா. அவ அப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்ல பார்ட் டைம் வேலை பாக்குறாங்கிறதே ஹீரோ எதர்ச்சியா தான் பார்த்து தெரிஞ்சிருந்திருப்பான். சோ அவனாவே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போறது, வேணும்னே அவ வேலை முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அவளை திரும்ப கூட்டிட்டு வருது, இப்படியே அவன் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கவும் உங்களுக்கு இது கஷ்டமா இல்லையான்னு கேட்க, என்னை விட உனக்கு தான் கஷ்டம், படிச்சுட்டும் இங்க வேலையும் செஞ்சுட்டு எப்படி மேனேஜ் பண்ணுவேன், நான் வேணா உனக்கு ஏதாச்சும் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணட்டுமாங்க, சாரி என்னால யாரோட ஃபேவரையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, பணம்னா நான் சும்மா தரேன்னு சொல்ல, நீ இங்க பாக்குற வேலையை வேற ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணி தரேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்போர்ட்ஸ்
ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்கு. அங்க வீக்கெண்ட்ல மட்டும்தான் வேலை இருக்கும். பணத்துக்கு பணமும் கிடைச்ச மாதிரி இருக்கும். நீ வீக் டேஸ்ல இப்படி நைட் நேரம் பார்க்காம எங்கேயும் போய் வேலை செஞ்சுட்டு இவ்வளவு தூரத்துல இருக்கிற உன் வீட்டுக்கு தனியாவும் வரணும்னு அவசியம் இருக்காது. முக்கியமா அவ எப்பவும் சேஃபா இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஏற்பாடே அவன் பண்ணி கொடுக்கறது. அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்மே இவனுக்கு தெரிஞ்ச கிளப் தான். இவன் வீக்கெண்ட்ல எல்லாம் அங்க பிளே பண்ண வருவான். அப்படியே அவளையும் பாத்துக்கலாம் தான் அங்க வேலை வாங்கி கொடுத்துருப்பான். இவன் இப்படி பார்த்து அவளை கவனிச்சுக்கவும் அப்படியே அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகுது. ஒருத்தர் பேசி நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் ஹீரோவாவே தான் அவளை ப்ரொபோஸும் பண்ணி இருந்திருப்பான். தன்னை இவ்வளவு அன்பா கவனிச்சுக்கிறவனோட ப்ரொபோசல அவ எதுக்கு ஏத்துக்காம போறா. அதனால அவளுமே அந்த ப்ரொபோசல் அக்செப்டும் பண்ணி இருந்திருப்பான். அங்க ஆரம்பிச்சவங்க காதல் சில வருடங்களா நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதாவது இந்த கல்யாணத்துக்கு முன்ன வரைக்கும். அதனாலதான் கல்யாணத்தன்னைக்கு அவ்வளவு கோவமா இருந்திருக்கானாட்டு இருக்கு. இங்க நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவ அந்த பேக்கரியில வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா பக்கத்துல உள்ள ஒரு ரோட் சைட் பார்க்ல டேப்ல எதையும் ஒன்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா ஹீரோவோட சோசியல் வெப்சைட் தான். அவனுக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்ததா சொல்லியிருப்பான்ல, அது சம்பந்தமான எதுவும் பிக்சர் இருக்கான்னு பாத்துட்டு இருக்காளாட்டு இருக்கு. ஆனா அப்படி எதுவும் அவன் போஸ்ட் எல்லாம் போட்டது இல்ல. ஆனா அவனோட ப்ரொஃபைல் பிக்சர்ல பர்த்டே டேட் இருக்கா. அப்ப சீக்கிரமே அவனுக்கு பிறந்த நாள் வரப்போதா அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கும் போது அவன் ஃப்ரெண்ட் ஏமி வந்து, என்னடி உன் புருஷனோட சோசியல் வெப்சைட் எல்லாம் கணக்கு எடுத்துட்டு இருக்க, புதுசா கல்யாணம் பண்ண பொண்ணு அழுது பிரேயர் பண்ண, இப்போ அவரோட பர்சனல் ஸ்பேஸ் எல்லாம் நோண்டி பாக்குறேன்னா என்ன உன் ஹஸ்பண்டுக்கு பாஸ்ட்ல எதுவும் பொண்ணு இருந்துச்சான்னு கேட்க, ஆஹா அப்படியெல்லாம் கிடையாது, அவரோட பர்த்டே எப்போன்னு தான் பாத்துட்டு இருந்தேன், அதுவும் சீக்கிரமே அவரோட பிறந்த நாள் வரப்போதுங்கனால அவருக்கு என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சர்ப்ரைஸா வேண்டாம், உன் புருஷனுக்கு பிடிச்ச பொண்ணையே அவர் முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டிடுறேங்க. ஹீரோனா ஏய் என்னடி சொல்ற அப்படிங்கும், எதுக்கு இப்ப இவ்வளவு ஷாக் கொடுக்குற, அவரோட பொண்டாட்டி நீ தானே இப்போ அவருக்கு பிடிச்ச பொண்ணா இருக்கணும், அதனால பிறந்த நாள் பரிசா உன்னையே கொடுத்துறேன்னு சொன்ன அப்படின்னு அவ டபுள் மீனிங்ல பேசி கலாய்க்கவும் ஹீரோயினும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. அன்னைக்கு ஈவினிங் ஹீரோயின் வேலை விட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் ஹீரோ வரதில்ல. நைட்டும் ஆயிட்டே இருக்கா. இவ ஏதோ அவங்க கிட்ட பேசணுமாட்டு இருக்கு, இல்ல கேட்டு தெரிஞ்சுக்கணுமாட்டு இருக்கு. அதனால தூங்கிட கூடாதுங்கிறதுக்காக குரான் எடுத்து படிச்சுட்டு இருக்கா. அவன் கதவு லாக் ஓபன் பண்ணிட்டு உள்ள வரும். இவ ஓடி போய் ஏன் லேட் ஆயிடுச்சு, ரொம்ப வேலையா அப்படின்னு அக்கறையை இவ கேட்டுட்டே இருக்க, அவனா கண்டுக்காம ஸ்டெப்ஸ் ஏறிட்டே இருக்கும். சாப்பிட்டு வந்துட்டீங்களா, எதுவும் சிம்பிளா சமைச்சு வைக்கட்டுமா அப்படின்னு இவ 2 ஸ்டெப்ஸ் ஏறி இருந்திருப்பா. அதுக்குன்னு அவன் திரும்பி முறைக்க ஆரம்பிக்கவும் இவளாவே சாரின்னு கீழே இறங்கிட்டே உங்களுக்கு பிடிச்ச ஹாபி என்னன்னு கேட்க, இவ வேற அப்படிங்கிற மாதிரி தான் அவனுக்கு தோணுது. இருந்தாலும் ஃபுட்பால் பிளே பண்றதான் பிடிக்கும்ட்டு போறான். அப்படியே ஹீரோட பிறந்த நாளும் வந்துருதா. அவனுக்கு ஏதாச்சும் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இவ பிளான் பண்ணி இருந்திருக்காளாட்டு. அதனால காலையில ஆபீஸ் கிளம்பவும் இவ மாடி படிக்கிட்டே ரெடியா நின்னுட்டு, ஈவினிங் எத்தனை மணிக்கு வருவீங்க, இன்னைக்கு சீக்கிரம் வந்துருவீங்களா, நான் வர வரைக்கும் நீ முடிச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல, இல்ல இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமே வந்துருங்க, 7 மணிக்கு அப்புறமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா 8 மணிக்குள்ள வந்துருங்க, கண்டிப்பா வந்துருங்க அப்படின்னு இவ ரொம்ப ஆர்வமா பேசிட்டு இருக்க. அவன் அவளை ஒரு மாதிரி பார்த்துட்டு ரெஸ்பான்ஸே பண்ணாம போயிடுறான். இருந்தாலும் இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கமே அதனால வந்துருவாருன்னு அவன் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை. ஹீரோவா கார்ல வந்துட்டு இருக்கும் போதே அவனோட லவருக்கு டெக்ஸ்ட் பண்ணி விடுறான், இன்னைக்கு என்னோட பர்த்டே, அட்லீஸ்ட் இன்னைக்காச்சு உன்னை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. என்னன்னு தெரியல, இவன் ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கனால அவளுமே இன்னைக்கு சந்திக்கிறதுக்கு ஒத்துக்கிறா. இவன் சாயங்காலம் வேலை முடியும் அவளை சந்திக்க போயிடுறான். சாரி இந்த கல்யாணத்துல நான் மாட்டிக்கிட்டேன், இதுல இருந்து நான் வெளியில வந்துருவேன், எனக்கு ஒரு வருஷம் டைம் கூட அப்படின்னு அவ கையை பிடிச்சுக்க, அவ அவனோட கையை விலக்கி விட்டுட்டு, இல்ல உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கும் உங்க ஒய்ஃப்க்கு நடுவுல நான் வர விரும்பல, சாரா என்னையும் அந்த தாரி பொண்ணையும் சேர்த்து பேசாத, ஆக்சுவலா நம்ம 2 பேத்துக்கு இடையில வந்ததுதான் அவளாவே கொஞ்ச நாள்ல என்னை விட்டுட்டு போயிடுவான், என் மனசு முழுக்க நீதான் இருக்க, பிளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, எனக்காக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, என்னால உன்னை விட முடியாதுங்க. அவ இவனை மூஞ்சிக்கு நேரா கூட பார்த்து பேசுறதில்ல, பிளீஸ் இப்படி மூஞ்சி திருப்பிக்காத, தயவு செஞ்சு என் கண்ணை பார்த்து பேச, அப்பதான் நான் என்ன ஃபீல் பண்றேன்னு புரியும்னு இவன் ரொம்ப எமோஷனலா பேச ஆரம்பிக்கும். அவளுக்குமே அழுகு வந்துருது. ஏன்னா காதல் 2 பேத்துக்குள்ளயுமே இருக்கு, அது திடீர்னு கையை விட்டு போனது இவளுக்குமே வழியாதான் இருக்கு. அவனாவே திரும்பி இவகிட்ட வரேன்னு சொல்லும் போது அப்படி வந்தா நல்லா இருக்கும்னு இவளுக்கும் மனசுக்குள்ள தோணுதாட்டு இருக்கு. அதனால ஹாப்பி பர்த்டே பியான்ங்கிறாளா, அவன் சந்தோஷத்துல உடனே ஹக் பண்ணிக்கிறான். இங்க பாவம் இதெல்லாம் தெரியாத நம்ம ஹீரோயின் அப்பாவியா ஹீரோக்கான பர்த்டே செலிப்ரேஷன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதுலயும் அவனுக்கு ஃபுட்பால் தானே பிடிக்கும்னு சொல்லியிருந்திருப்பான். அதனால அந்த ஃபுட்பால் டிசைன்லயே ஒரு கேக் எல்லாம் வேற ரெடி பண்ணி வச்சிருக்கா. மணி 7 ஆயிடுச்சு, 8 தாண்டிடுச்சு, 9 ஆயிடுச்சு, 10 ஆயிடுச்சு, நைட்டு 1 ஆயிடுச்சு. இன்னும் அவளை தூங்கவும் இல்ல. அவ தேடிட்டு இருக்க ஆளு வந்த பாடும் இல்ல. அவளதான் வரமாட்டானே தெரிஞ்சிருச்சு. அதனால அழுதுட்டே வந்து அந்த கேக்க பார்த்துட்டே பக்கத்துல இருக்கிற ஒரு கிஃப்ட் பார்சல் ஓபன் பண்றா. அதுல அவனுக்காக ஷூ வாங்கி வச்சிருக்கா. பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல, கொண்டு போய் அதை குப்பத்தொட்டில போட்டுட்டு செஞ்சு வச்சு கேக்கையும் எடுத்து வீசிட்டு வீட்டுல பண்ணி வச்சுக்கிற டெக்கரேஷன் எல்லாம் கலைக்க ஆரம்பிச்சிடுறா. இப்ப அப்படியே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் என்ன சம்பந்தம், அவங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறத நமக்கு சொல்ல போறாங்க. நம்ம ஹீரோட அப்பா ஒரு பெரிய பிசினஸ்மேன். அவருக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை. அவர்கிட்ட வேலை செய்யறவங்களாம் நாங்க போட்ட பணம் எங்களுக்கு திரும்பி வரணும்னு அவர் வீட்டு முன்னாடி கலாட்டா பண்றது பார்த்தா பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ்ல இவர் அடிபட்டு பாராட்டிருக்கு. அப்படி அவருக்கு பண உதவி தேவைப்பட்டப்போ கேட்காமயே வந்து உதவி பண்ணதுதான் நம்ம ஹீரோனோட அப்பா. ஹீரோட அப்பாவா நன்றி சொல்லி மாளல, கண்டிப்பா இதுக்காக நான் உனக்கு பின்னாடி பெரிய கைமாறு செய்வேங்க, அதையெல்லாம் நான் எதிர்பார்த்து இதை உனக்கு செய்யல. என் ஃப்ரெண்ட் இப்போ ஒரு பிரச்சனையில இருக்கான், அவனுக்கு இப்போதைக்கு கொடுத்து உதவுற நிலைமையில அல்ல என்ன வச்சிருக்கும் போது நான் விலகி இருந்தா அல்ல என்ன மன்னிக்க மாட்டாரு அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையா பேசுறாரு. இந்த உதவிக்கு அப்புறமா தான் சாதாரண ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க குடும்ப நபர்கள் மாதிரி நெருங்கி இருந்திருப்பாங்க. அங்க பாருங்களேன், அந்த வீட்டுக்குள்ளேயே ஓரமா நம்ம ஹீரோவும் ஹீரோயின் தான் சின்ன வயசுல விளையாடிட்டு இருக்காங்க. உங்க ஃபேமிலி ஒரு டைம் தீம் பார்க் வந்திருப்பாங்களா, அதுல ஹீரோவும் ஹீரோயின் மட்டும் ஜாலியா தண்ணியில விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப மாதிரி ஹீரோ உருன்லாம் இல்ல, ரொம்ப ஜாலியா ஹீரோயின் கூட இருக்கான். அதை ஹீரோட அம்மா நோட் பண்ணிட்டு, பாத்தியா என்னோட பியான்
பியான் தாரி கூட இருக்கும்போது சந்தோஷமா இருக்கான். தாரியும் அப்படிதானே ஃபீல் பண்றா. ஒருவேளை அல்லாவும் இதைதான் விரும்புறாரோன்னு தாரியோட அம்மா கிட்ட உன் பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன பசங்களா இருக்கும்போது வீட்டுல பேச்சுவார்த்தை நடக்கிறதானே. சோ ஹீரோட அம்மா பெருசா சீரியஸா எடுத்துக்கலாம். ஆனா ஹீரோட அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்க. அவங்க நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன்னு அவங்க பையனை கூப்பிட்டு வச்சு, பியான் நீ இப்ப மட்டும் இல்ல பெருசானதுக்கு அப்புறமாவும் தாரிய சந்தோஷமா பாத்துக்கணும், அவளுக்கு எந்த பிரச்சனைனாலும் நீ அவளை விட்டு பிரிஞ்சிடவே கூடாது அப்படின்னு கேட்டுக்க அவனும் சின்ன பிள்ளைத்தனமா சரின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பான். இப்படிதான் அவங்களுக்கான சம்பந்தம் அறியாத வயசுலயே நடந்துருச்சு. அப்புறம் கொஞ்ச நாள்ல வேலை விஷயமா இவங்க 2 பேர் குடும்பத்துக்கு இடையில ஒரு டிஸ்டன்ஸ் வந்திருக்கும். ஹீரோட அப்பா அம்மாவும் அவ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தப்போ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க. அப்ப அங்க வர ஹீரோட அம்மா அப்பா ஹீரோயின் அவங்க கூட வச்சுக்கொண்டு தான் ஆசைப்பட்டாங்க. ஆனா ஹீரோயின் அவளோட பெரியமா பெரியப்பா பொறுப்புல ஏத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் அவளுக்கு எப்ப என்ன உதவி தேவைப்பட்டாலும் நாங்க முன்னாடி நிப்போன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு தான் போயிருந்திருப்பாங்க. கடைசியா நம்ம ஹீரோயின் காலேஜ் படிப்பெல்லாம் முடிக்கவும் தொடர்ந்து ஹீரோட சைட்ல இருந்தா ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்கிறக்கா கேட்டுட்டு இருக்காங்க. அவளுக்கு தான் பெருசா எந்த முடிவு எடுக்கன்னு தெரியல. அதனால நான் என்ன முடிவு எடுக்கன்னு அவளோட பெரியமா பெரியப்பா கிட்டே கேட்க, உன்னை அவங்களாவே அவங்க வீட்டுக்கு மருமகளா ஏத்துக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருப்பாங்க, அவங்க உன்னோட அப்பா அம்மாவோட நல்ல நண்பர்கள், அந்த நட்பு இன்னமும் மறக்காம இருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு வீட்டுல நீ போய் மருமகளா வாழ்ந்தா உனக்கு நல்லது தானே. அவங்களா அறிவுரை சொல்லவும் இவளும் கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுத்து இருந்திருப்பா. இப்ப பிரசன்ட்ல ஹீரோயின் நேத்திக்கு பர்த்டே செலிப்ரேஷன் அவ ஆசைப்பட்ட மாதிரி போலேன்னு சொல்லிட்டு, இல்ல இது அவ ஆசைப்படக்கூடாத வாழ்க்கையா அப்படிங்கிற மாதிரி விரக்தே ஏதோ ஒன்னு யோசிச்சுட்டு இருக்கவும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட் எம்மே கரெக்டா ஜட்ஜ் பண்ணிடுறா. என்னதான் உன் வாழ்க்கையில் நடக்குன்னு கேட்கவும் ஹீரோயின் இந்த மாதிரி எங்க அப்பா அம்மாக்கு பட்ட நன்றி கடனுக்காக தான் அவங்க வீட்டுல கல்யாண பேச்சே எடுத்திருந்திருக்காங்க. இவரும் அவங்களுக்காக என்ன விருப்பம் இல்லாம தான் கல்யாணம் பண்ணிருக்காரு. அவருக்குன்னு லவ் பண்ற ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு தான் என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்க போறாராமா. அது வரைக்கும் நான் அவரோட ஒய்ஃபாலாம் நடந்துக்க வேண்டான்னு அவர் ஆரம்பத்துல சொன்னப்போ எனக்கு புரியல, இப்பதான் எல்லாமே புரிஞ்சிருக்கு. அவர் என்கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்கலங்க. அப்ப அந்த பியான் அவனோட குடும்ப சந்தோஷத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணிட்டு உன்னை கழட்டி விடவும் உன்னவே ஏற்பாடும் பண்ணிட்டானா. நீ என்ன பண்ண, அவன் அந்த அக்ரிமெண்ட்ல சொல்லிருக்கான்ல அதுபடியே நடந்துக்கோ. இனிமே ஒய்ஃப் அவனுக்கு சமைக்காத, அவனுக்கு கேர் கொடுக்காத, அவனை மதிக்கவே செய்யாதங்க. அப்படி எல்லாம் பண்றது ஒரு நல்ல ஒய்ஃப்க்கு அழகு இல்லல்ல. குரான் என்ன சொல்லுது, கணவன் எப்படி இருந்தாலும் பொறுமையா பொறுத்து போற மனைவி தான் அவரோட மனசை வெல்ல முடியும்னு. அந்த பியானோட மனசுலதான் வேற யாரும் இருக்காங்களா, அப்புறம் எப்படி நீ அவனோட மனசை ஜெயிக்க முடியும்? அதுலயும் நீ சொல்ற தத்துவம் எல்லாம் அந்த காலத்து வாழ்க்கைக்கு தான் ஒத்து வரும். நீ நல்ல மனைவியா நடந்துக்கிறன்னா அதுக்கு தந்தப்பல அவன் நல்ல கணவனா நடந்துக்கணும். சோ நீ எதுக்கும் ஒன்ன பிளேம் பண்ணிக்காத, ஃப்ரீயா விடுங்கிறா. ஃப்ரெண்டு சரியான அட்வைஸ் தான் கொடுக்குறா. ஆனா ஹீரோயின் வளர்க்கப்பட்ட முறை அவளோட அப்பா அம்மாவோட கேரக்டர் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்காங்க. சோ அதுல இருந்து அவளால அவ்வளவு சீக்கிரம் விலகி வர முடியல. ஹீரோட ஃபேமிலி லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கு. இப்படி பாவம் வாழ்க்கை எப்படி வாழ்றதுன்னே தெரியாம குழப்பமா நம்ம ஹீரோயின் இருக்கு. இந்த பக்கம் ஹீரோ சாராக்கு டிரைவிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். கார் டிரைவ் பண்ண கத்துக்கிறது அவளோட ரொம்ப நாள் ஆசை. ஆனா இவன் தான் அதான் உன்னை பிக்கப் டிராப் பண்றதுக்கு நான் இருக்கேன்லான்னு இத்தனை நாளா அந்த வேலையை அவன் செஞ்சிட்டு இருந்தான். இப்போ அவ இன்னைக்கு பிடிவாதமா கத்துக்கிறா. அதுலயும் அவ காரை ஸ்பீடா ஓட்டவும், மெதுவா பொறுமையா ஓட்டு, இல்லைன்னா உனக்கு கார் ஓட்டுறதுலாம் செட் ஆகாது, நானே உன்னை பழையபடிக்கு பிக்கப் டிராப் பண்ணிக்கிறேங்க. அவள அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு, உங்களால எப்பவுமே என்ன பிக்கப் டிராப் பண்ண முடியாது, ஏன்னா நீங்க என் ஹஸ்பண்ட் இல்லங்கிறா. அதுல அவனுக்கு ஒரு மாதிரி மூஞ்சி போயிடுது. பட் சாரா இப்போதைக்கு அவன் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருக்கா. அவளுக்கு பெருசா ஹீரோயினோட லைஃப கெடுக்கிறதுலாம் ஐடியா கிடையாது. ரீசெண்ட் டைம்ல ஹீரோயின் அவ ஃப்ரெண்ட் சொன்ன அட்வைஸையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டா. முன்ன மாதிரி ஹீரோ முன்னாடி தேவையில்லாம போய் நிக்கிறதையோ பேசுறதையோ நல்லாவே குறைச்சிட்டா. பட் நம்ம ஹீரோ இன்னைக்கு வாலண்டியரா போய் அவ ரூம் கதவை தட்டவும் இவ என்னங்கிற மாதிரி பாக்க, இன்னைக்கு நம்ம ஊருக்கு போறோம் எங்க அப்பா அம்மாவை பாக்க. இன்னைக்குனா இப்ப கிளம்புறோம். ஏன் எதுக்கு? அப்பாவோட பிறந்த நாள், அதுக்காக ஒரு சின்ன செலிப்ரேஷன் அரேஞ்ச் பண்ணிருக்காரு, நம்ம கலந்துக்கணும். மாமாக்கு பிறந்த நாள் நீங்க முன்னவே சொல்லிருந்தீங்கன்னா நம்ம கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சிருந்துருக்கலாம்ல. எனக்கு ஞாபகம் இல்ல, மறந்துட்டேன். அது நம்ம கிஃப்ட் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும்னு அவரு எதிர்பார்க்க மாட்டாரு. நம்ம போறோம், சாப்பிடுறோம், நல்லா விசாரிக்கிறோம், கிளம்புறோம், அவ்வளவுதான். இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு கிளம்ப போகலாம். ஒரு நிமிஷம், இன்னைக்கு அப்பாவோட பர்த்டேக்கு என்னோட குடும்பம் மட்டும் இருக்க மாட்டாங்க, அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வருவாங்க, எங்க சைட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வருவாங்க, நம்ம கல்யாணத்துக்கு வந்ததை விட நிறைய பேர் வருவாங்க. அவங்க முன்னாடி நம்ம உண்மையான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி நடந்துக்கணும், இல்லைன்னா என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வருத்தப்படுவாங்கிறான். அட அட என்ன அக்கறை. சரி, எப்படி உண்மையான ஹஸ்பண்ட் ஒய்ஃபா நடந்துக்கணும்னு பாவமா கேக்குறா. கேட்டது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா கல்யாணம் நடந்ததுல இருந்து இது கல்யாண வாழ்க்கை மாதிரியே இல்லையே, இதுல எப்படி சந்தோஷமா இருக்கிற மாதிரி வேற காட்டிக்க முடியும்? ஒன்னும் இல்ல, சிம்பிள் தான். அந்த பார்ட்டிக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னாவே தான் கை கோத்துட்டு நடக்கணும். அப்பப்போ ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கணும். மத்தவங்க கிட்ட பேசும்போது கூட நல்லா சிரிச்சு பேசினோம்னா நம்ம சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சுக்குவாங்க. ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்ப ரூம்குள்ள போ பாக்க, ஒரு நிமிஷம் இல்ல, ஏன்னா அவ கொடுக்குற எக்ஸ்பிரஷன் எல்லாம் பார்த்தா இவன் சொல்ற மாதிரி நடந்துக்கிற கேஸ் மாதிரி தெரியல. ஒரு நிமிஷம் ட்ரையல் பாத்துக்கலாமாங்கிறான். என்ன ட்ரையலுங்கவும் கையை பிடிச்சுக்கொண்டு இவன் கையை நீட்டானா, உண்மையிலேயே இவன் பிடிச்சுக்கதான் சொல்றானு அவளுக்கே சந்தேகமா இருக்கு. அதனால மெல்லமா அவன் கை ஓரமா பட்டும் படாமலும் பிடிச்சுக்க நடக்க ஆரம்பிக்கிறானா. இவ்வளவு அவன் கூட சேர்ந்து நடக்கிறா. அவன் கையை லைட்டா பிடிச்சதுக்கே இவளுக்கு எங்க எப்படி திரும்புதுன்னு கூட தெரியல. உனக்கு ஒழுங்கா நடக்க கூட தெரியாதாங்க. சாரி பியான், எனக்கு இதெல்லாம் வராதாட்டு இருக்கு. அதாவது எனக்கு இப்படி பொய்யா நடிக்க வரலங்க. அப்படி வராம போறதுக்கு என்ன இருக்கு, அதெல்லாம் நல்லா வரும்னு இவனாவே ஹீரோட கையை நல்லா கெட்டியா பிடிச்சிட்டு இப்படிதான் பிடிச்சுக்கணும், நடக்கும் போது இப்படிதான் நடக்கும்னு அவளை ஒட்டிட்டு நடக்க இவ ஒரு மாதிரி திகைப்பா சவுத்த பார்த்துட்டே நடந்துட்டு இருக்க. நேச்சுரலா பாரு, இயல்பா சிரிங்க. பாவம் அந்த பிள்ளையும் இவன் சொல்றதெல்லாம் கேட்டு சிரிக்கிறதுக்கெல்லாம் ஏதோ புதுசா பண்ற மாதிரி பிராக்டிஸ் எடுத்துட்டு அவனோட அப்பாவோட
பர்த்டேக்கும் வந்துடுறாங்க. ஆனா அவ்வளவு பிராக்டிஸ் எடுத்தும் ஹீரோயினுக்கு எதுவுமே செட் ஆகலையாட்டு இருக்கு. ஹீரோட கையை பிடிச்சிருக்கா, ஆனா எவ்வளவு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றான்னு பாருங்க. அப்ப இதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து புதுசா கல்யாணம் ஆனவங்கல்ல, அதனாலதான் கையெல்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கவும், ஆமா ஆமா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டு இருக்கோன்னு ஹீரோயின் அப்பாவியா சொல்ல, டேய் பியான் உன்னோட பொண்டாட்டி ஃபன்னியா பேசுறாடான்னு அவர் கலாய்ச்சிட்டு வேற போறாரு. ஹீரோயினுக்கு சிரிக்கலாம் சொல்லி கொடுத்த ஹீரோவே இப்ப சிரிக்கலைங்க, அது வேற விஷயம். அப்புறம் இவன் ஹீரோயினை கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட தள்ளி விட்டுட்டு அவன் அப்பா பார்க்க போயிடுறான். ஹீரோவோட அம்மா இன்னும் மாறவே இல்ல, அவங்க அதே பாசத்தோட தான் இருக்காங்க. அவகிட்ட கூட அவ்வளவு அன்பா பழகுறாங்க. இவங்க கேன்சர் பேஷண்ட், மேபி அத காரணம் காட்டி தான் தான் பையனை கம்பல் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிருந்திருப்பாங்களாட்டு இருக்கு. ஏமா என் பையன் உன்னை நல்லா கவனிச்சுக்கிறானா, அவன் எப்பவும் வேலை வேலைன்னு வேலையிலேயே தான் இருப்பான், உனக்குன்னு டைம் கொடுக்குறானா. அவன் இந்த கேள்வி எல்லாம் கேட்டா என்ன போய் சொல்லி சமாளிக்கணும், ஹீரோ சொல்லி தரல. அதனால அவ அமைதியா இருக்கவும் அவங்க ஒரு மாதிரி சந்தேகமா ஹீரோயினை பாக்குறாங்க. அதுக்குன்னு ஹீரோட அப்பா தாரி அப்படின்னு கூப்பிடவும், அத்தை இதோ மாமா கூப்பிடுறாங்கன்னு அவங்க சைடு ஓடிடுறா. ஹீரோட அப்பா தங்கச்சி எல்லாம் கூட ரொம்ப ஜாலியான கேரக்டர் தான். அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு இயல்பாவே சிரிப்பு வருது. ஆமா ஆளுக்கு தகுந்தாப்புல தானே சிரிப்பெல்லாம் அதுவா வரும். ஹீரோ பார்த்தா எப்படிங்க சிரிப்பு வரும், அவனே எப்பவும் உருண் மூஞ்சி வச்சிருக்கான். இந்த தங்கச்சிக்காரி ஹீரோயினோட கல்யாண ஆல்பத்தெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா. அது எல்லாத்துலயும் கூட ஹீரோ உருண் தானே மூஞ்சி வச்சிருப்பான். என்ன அண்ணன் எந்த போட்டோலயுமே சிரிக்கவே இல்ல. அம்மாவும் அதை நோட் பண்ணிட்டு ஒருவேளை கல்யாணத்தப்ப ரொம்ப நர்வஸா இருந்திருப்பானாட்டு இருக்கு. இதுல நர்வஸா இருக்கு என்ன இருக்கு, கல்யாணமே சந்தோஷமான விஷயம் இல்ல, அப்ப நம்ம சிரிச்சுட்டே தானே இருக்கணும். அதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கும் போதுதான் தெரியும். உன் கல்யாணத்துல எப்படி இருக்கன்னு நானும் பாக்குறேன்னு அம்மா சொல்ல, உடனே அவங்க அப்பாவை கூப்பிட்டு, அப்பா என் கல்யாணத்தை பெருசா வைங்கப்பா, அண்ணா கல்யாணத்துக்கு கூப்பிட்டவங்களை விட என் கல்யாணத்துக்கு நிறைய பேரை கூப்பிடுங்க. இந்த போட்டோல இருக்கிற மாதிரி நம்ம அண்ணனை மாதிரி நான் உருன் மட்டும் மூஞ்சி வச்சிட்டு இருக்க மாட்டேன், நல்லா சிரிச்சு எல்லாருக்கூடயும் கை குலுக்குவேங்கிறா. ஹீரோயின் ரீசெண்டா தான் அவளோட பேக்கரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாளாட்டு இருக்கு. அதுக்கு ஆன்லைன்ல ஆர்டர் எல்லாம் நிறைய கிடைக்கனால கொஞ்சம் பாப்புலாரிட்டியும் ஆயிருக்கு. ஹீரோட அப்பா அதெல்லாம் பார்த்துருப்பாராட்டு இருக்கு. அதுக்காக ஹீரோயினுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாரு. அவருமே ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காரு. அதுலயும் ஹீரோயின் பேக்கரியில இருந்து வர ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்றதா சொல்றாரு. ஆனா அம்மா ஹீரோயினோட அந்த அமைதி முகத்தை இன்னும் மறைக்கல. அதனால ஞாபகம் வச்சுட்டு, ஏமா என் பையன் எதுவும் உனக்கு தொல்லை கொடுக்கறானான்னு விளையாட்டாவே கேட்க, அவ ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு, அப்படிலாம் இல்லத்த, எனக்குன்னு அவர் வீட்டுல எந்த வேலையும் கொடுக்கறது இல்ல, காலையில சீக்கிரமே எஞ்சி அவருக்கு சமைக்க கூட வேண்டான்ட்டாரு, இருந்தாலும் நான் தான் அடிக்கடி வெளியில ஃபுட்டு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்லைன்னு வீட்லயே செய்யறேன். இவ இப்படி பதில் சொல்லி சமாளிக்கவும் தான் ஹீரோக்கு முதல்ல சிரிப்பே வருது அவளை பார்த்து. அப்ப தங்கச்சி ஏன்னா அண்ணி நல்லா சமைக்கிறாங்களா, அவங்க சமைக்கல உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குங்க, எங்க அவ சமைச்சதை பார்த்துருக்க கூட மாட்டான், இருந்தாலும் ஃப்ரைட் ரைஸ் சில்லி சிக்கன் அப்புறம் அன்னைக்கு நைட்டு கூட புதுசா ஏதோ ஒரு டிஷ் ட்ரை பண்ணுன்னு கொண்டு வந்து கொடுத்தாலே அப்படின்னு சோயா போட்டாவின்னு அந்த டிஸ்பேர் வேற கரெக்டா சொல்றான். அதுவும் அன்னைக்கு இருந்தா அவன் கோவத்துக்கு பேச கூட இல்ல, இருந்தாலும் இவ சொன்ன வார்த்தைகளை ஞாபகம் வச்சு அதை ரிப்பீட் பண்றான்ல, அதுவே ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல இதெல்லாம் சொல்லும் போது ஹீரோனோட தோல் மேல கேஷுவலா கைய வேற போட்டு இருந்திருப்பான். அப்ப ஹீரோட கசின் அங்க உள்ள நுழைறான். அதாங்க இந்த சாராவோட ஃப்ரெண்ட், அவன் பேர் அல்தி. அப்பா ஹீரோனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க வருவாரு. அதுக்குன்னு ஹீரோ வேணும்னே ஹீரோட கால்ல ஒரு மிதிக்கவும் அவ ஆண் கத்துவாளா, என்னமாச்சு என்ன இதுங்க, அம்மா அப்பா அவளுக்கு உடம்பு சரியில்லை, உங்க பர்த்டே கிளம்பணும்னு தான் நானே வற்புறுத்தி கூட்டு வந்தேன், அவன வீட்டுக்கு கூட்டு போட்டுமா, அவ சீக்கிரமே ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடுங்க, அவங்களும் சரிப்பா போயிட்டு வாங்கன்றாங்க. ஹீரோயின் கார்ல வந்துட்டு இருக்கும் போது, ஏன் உங்க கசின் கூட பேசுறத அவாய்ட் பண்ணீங்க, நான் லவ் பண்றத ஒரு பொண்ணு சொன்னேன்ல சாரா, அவளை என் கசினுக்கு தெரியுங்க, அப்ப உங்க விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க மாட்டிருக்கேன். சரி பியான், நீங்க இன்னமும் உங்க லவர் சாராவை சந்திச்சுட்டு தான் இருக்கீங்களா? அவனும் ஆமாங்கிறானா. இவளுக்கா உள்ளுக்குள்ள கோமா இருக்கு, அதை எப்படி காட்டுறேன்னு தெரியல. அதனால ஜன்னல் பக்கமா கொஞ்ச நேரம் வெறிச்சு பார்த்துட்டு, நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள கல்யாணம் எப்பனாலும் முடிஞ்சு போயிடுங்கிறதும் உங்க கசினுக்கு தெரியுமாங்க? இல்ல அவனுக்கு எனக்கும் சாராக்குமான ரிலேஷன்ஷிப் பத்தி தான் தெரியும், நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள என்ன நடக்குதுங்கிறதுலாம் அவனுக்கு தெரியாது, அவனுக்கு நான் சாராவை திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கணும் தெரியாது, உன்னை டிவோர்ஸ் பண்ண போறணும் தெரியாது, இது எதுவுமே தெரியாத மாதிரி பாத்துக்க வேண்டியது நீ எனக்கு பண்ற உதவியா நினைச்சுக்கோங்க. இவனுக்கு என்ன தைரியம், எந்த பொண்டாட்டிக்கிட்டே வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன், அப்புறம் இவன் கல்யாணம் பண்ணிக்க போற விஷயத்த தெரிஞ்சுக்க போற மொதல் ஆளாவும் அவன் பொண்டாட்டியா தான் இருக்கும்னு நினைச்சு எப்படி இப்படி எல்லாம் இவனால கேஷுவலா பேச முடியுது. சரி என்ன பண்றது, பொறுத்து போவோன்னு நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலாம், உங்க ஃபேமிலி முன்னாடி உங்க கசின் முன்னாடி எல்லாம் நான் ஒரு சந்தோஷமான மனைவியாவே நடிக்கிறேன், பதிலுக்கு நீங்க எனக்கு என்ன கொடுப்பீங்க, காஸ்ட்லியான ஹேண்ட்பேக் வேணுமா, ஷூஸ் வேணுமா, ஜுவல்லரி செட் எதுவும் வேணுமாங்க? இவன் என்ன நினைச்சிட்டான்னு ஷாப்பிங் போலாமான்னு கேக்குறா. அவனும் சரிங்கிறானா. ஆனா இவ கூட்டிட்டு வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு, இங்க என்னத்த ஷாப்பிங் பண்ண போறாங்க, வீட்டுக்கு தேவையான நிறைய பொருள் வீட்டுல இல்ல, அதெல்லாம் வாங்க வேண்டியிருக்குன்னு இவ அவன ட்ராலியை தள்ள சொல்லி ஒவ்வொரு பொருளா எடுத்து வைக்க, என்ன உனக்கு தேவையான பொருளை மட்டும் எடுத்து வைக்கிற, எனக்கு தேவையானதையும் எடுத்து வைங்க, உங்களுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறது எனக்கு இது வரைக்கும் தெரியாது, அப்புறம் நம்ம தான் ஸ்ட்ரேஞ்சர்ஸா தான் இருக்கும்னு கேட்டுக்கிட்டீங்கல்ல, அப்புறம் எப்படி நான் உங்களை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும்? ஆமா இல்லன்னா அவனும் தேவையான திங்ஸ் எல்லாம் தனியா ட்ராலியில் எடுத்து வச்சிட்டு இருக்க. பியான் எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டுட்டு போலாமா? ரொம்ப பசிக்குதுன்னா வீட்டுக்கு போனதும் உனக்கு ஆர்டர் போடுறேங்க, இல்ல இங்கேயே சாப்பிட்டு போலாமே, அங்க அப்பாவோட ஃபங்க்ஷன்லயே சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே உங்க கசின் வந்ததா கூட்டிட்டு வந்துட்டீங்க, ப்ளீஸ் எனக்கு ரொம்ப பசிக்குதுங்கவும், சரி நான் இந்த திங்ஸ் எல்லாம் கார்ல வச்சுட்டு வரேன், நீ உள்ள இருக்க ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் வெளியில போக ஹீரோயினும் ஒரு டேபிள பிடிச்சி சாப்பிடறதுக்காக உட்கார்ந்துடுறா. பசிக்குதுன்னு தான் முதல்ல சாப்பிட வந்திருப்பா, பக்கத்து டேபிள் எல்லாம் பேரா வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது இப்ப இவளுமே கொஞ்ச நேரத்துல இங்க பேரா தானே உட்கார்ந்து சாப்பிட போறா. சோ ஒரு மாதிரி அது அவளுக்கு சந்தோஷமா இருக்கு. அதை நினைச்சிட்டு அவ இன்னமும் ஹாப்பியா அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. பக்கத்து டேபிள்ல இவ பார்த்த கப்பிள்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரா சாப்பிட்டு கிளம்பி போயிடுறாங்க. வெளியில காருக்குன்னு
போனவனும் ஆளையே காணும். அவன் வெளியில போனப்பவே அவனுக்கு சாரா கிட்ட இருந்து கால் வந்திருக்கா. அவ இப்பதானே புதுசா கார் ஓட்ட கத்துட்டு இருந்திருக்கா. சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுட்டா. இவன் இங்க ஹீரோயினை வெயிட் பண்ண சொன்னதை கூட மறந்துட்டு அங்க அவளுக்கு உதவி செய்ய போயிட்டான். அவளுக்கும் ஓட்டிட்டு வந்த காருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இவ கொண்டு போய் ஒரு கார் மேல இடிச்சிருக்கா. அந்த காரனுக்கும் கார்ல மட்டும்தான் டேமேஜ். அதுக்கான செலவையும் இவனை பொறுப்பேத்துக்கிறேங்கிறான். சாரா நான் சொன்னேன்ல அன்னைக்கு காரை மெதுவா ஓட்டுன்னு. மெதுவா தான் ஓட்டிட்டு இருந்தேன். திடீர்னு மனசுக்குள்ள டவுனா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன்னா அதனால கார்ல வேகத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டேன். சரி வா நானே உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேங்க. முதல்ல சாப்பிட்டு போயிடலாமாங்க. அப்பதான் இவனுக்கு ஹீரோயின் அங்க சாப்பிடறதுக்காக வெயிட் பண்ண சொன்னதே ஞாபகம் வருது. உன்னை தனியா வந்து ஹீரோயின் கால் பண்ணி நீ சாப்பிட்டியான்னு கேட்க இல்ல உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்காக நீ வெயிட் பண்ண வேண்டாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல. நீ சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடு. இங்க சாராக்கு ஒரு சின்ன பிரச்சனை. அதனால நான் அவ கூட தான் இருக்கேன். நான் சாப்பிட்டுட்டு தனியா வந்துக்குவேங்கிறான். பாவங்க ஹீரோயின். இவன் குடும்பத்தோட நன்றி கடனுக்காகவும் அவங்க அம்மாவோட சந்தோஷத்துக்காகவும் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம இவளை கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா நான் கட்டாயத்தினாலதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்குன்னு ஒரு ஆள் இருக்கான்னு இவன் தனியா அவளை இங்க உட்கார வச்சுட்டு போயிட்டான். அவளோட பெயின் என்னன்னே அவனுக்கு தெரியல. பசின்னு வந்தவளுக்கு இப்ப சாப்பிட கூட மறந்துருச்சு. அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறவ கடைசியில கடையை க்ளோஸ் பண்ண போறோம் மேடம் காலி பண்ணுங்கன்னு மெயின்டெனன்ஸ்க்கு இருக்கிற பொண்ணு வந்து சொல்ல வந்தா வெளியிலேயே கிளம்பி போறா. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் லேட்டா தான் ஹீரோ வந்து சேர்றான். வந்ததும் இவ மேரேஜ் அந்த அக்ரிமெண்ட் பேப்பர் கையில எடுத்துட்டு இதுல சிலதெல்லாம் மாத்த வேண்டியிருக்கு. என்ன மாத்திரம் காலையில பேசிக்கலாங்க. இல்ல இப்பவே பேசி ஆகணும். நீங்க இனிமே அந்த சாராவை சந்திக்க போக கூடாதுங்கவும். என்ன சொல்ற? நான் சாராவை சந்திக்க கூடாதா? அதை சொல்றதுக்கு நீ யாருங்க? இங்க பாருங்க உங்களுக்கு தான் இந்த கல்யாணம் வந்து பிடிக்காத கல்யாணம். ஆனா எனக்கு அப்படி தெரியாது இல்ல. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறதா நினைச்சுதானே இங்க வந்தேன். சோ உங்க ஒய்ஃபா எனக்குன்னு சில மரியாதைகள் தேவைப்படுது. அதனால நீங்க சாராவை இனிமே பொது வெளியில சந்திக்க கூடாது. என்னோட பெரியமா பெரியப்பா இல்ல உங்க அம்மா உங்க அப்பா யாராச்சும் பாத்தாங்கன்னா அப்ப நீங்க எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன கல்யாணம் பண்ணி டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களோ அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடுமேங்க. ஆமா இது கொஞ்சம் யோசிக்கிற விஷயமா தான் இருக்கு. சரி அப்படி நான் யாருக்கும் தெரியாத மாதிரி பிரைவேட்டாவே என்னோட அஃபேர் எல்லாம் வச்சுக்கிறேங்க. அது மட்டும் பத்தாது. சில சமயங்கள்ல நீங்க என்ன ஒய்ஃபா நினைக்கலனாலும் எங்கேயாச்சும் என்ன நிப்பாட்டி வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா அங்க நான் உங்களுக்காக லூஸ் மாதிரி நின்றுட்டு இருக்க வேண்டாம்ல. அப்போ ஒரு மனுஷியா வச்சு என்ன நினைச்சு பாத்துக்கோங்க. அதுக்காக வச்சு நான் மனைவிங்கிறத உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. அவன் அதெல்லாம் என்னால முடியாதுங்க. இவன் கை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி முடியணும். இந்த 1 year நான் உங்களோட மனைவிங்கிறத உங்க மனசுல ஞாபகம் வச்சுக்கணுங்க. முடியாது. உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீ நாளைக்கே கூட போய் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணிக்கோ. எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்ட்டு போறான். திடீர்னு ஹீரோயின் கோபத்துல பொங்கவும் இவனும் வார்த்தை விட்டுட்டு போயிட்டானாட்டு இருக்கு. ஏன்னா அடுத்த நாள் காலையில் எழுந்து வரவும் ரொம்ப பவ்யமா வரான். அதுலயும் ஹீரோயின் கிட்ட தனியா பேசணும் முயற்சி பண்ண அப்ப அந்த வேலை செய்யற பாட்டிமா வேற இடைஞ்சலா இருக்கவும் நீங்க கொஞ்சம் வெளியில போய் கிளீன் பண்றீங்களான்னு அவங்கள்ட்ட கேட்டுட்டு நீ நைட்டு சொன்னதை நான் யோசிச்சு பார்த்தேன். நீ கேட்டபடி இந்த 1 வருஷத்துக்கு நான் உன்ன என்னோட மனைவியா மரியாதை கொடுக்கற மனசுல பதிய வச்சுக்கிறேன். இப்ப கிளம்பட்டுமாங்க. இன்னைக்கு லீவு தானே. எங்க போறீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறேன். இல்ல நீங்க வெளியில போகாதீங்க. எங்க பெரியமா பெரியப்பா இன்னைக்கு வராங்க. உன்னோட பெரியமா பெரியப்பா தானே வராங்க. அவங்கள நீயே மேனேஜ் பண்ணிக்கோ. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா முறை வராங்க. நீங்க கூட இல்லைன்னா அவங்க வருத்தப்படுவாங்கன்னு சொல்ல அது எனக்கு தேவையில்லாத விஷயம்னு இவன் கிளம்பி வாசல் வரைக்கும் வந்தாருன்னா கரெக்டா ஹீரோனோட பெரியமாவும் பெரியப்பாவும் உள்ள என்டர் ஆகுறாங்க. என்னப்பா தம்பி பேக்கும் கையுமா எங்க கிளம்பிட்டாங்க? அது கார் டிக்கில போடுறதுக்காக போனேன். ஓஹோ அப்படியா சரிப்பா. அப்படியே எங்க பேக்கையும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருங்கவும் பார்த்தா ஆளுக்கு ஒரு பேக் கையோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்ன பேக்குங்கிற மாதிரி ஹீரோயின் ஒரு மாதிரி பாக்க பெரியமாவும் பெரியப்பாவும் உங்க கூட தங்கி இருந்துட்டு போலான்னு இருக்கோங்கிறாங்க. ஏன்பா நாங்க வந்து எதுவும் உனக்கு தொந்தரவா இருக்காங்க? அப்படி எல்லாம் கிடையாது. தாரி பெரியமா பெரியப்பாக்கு ஏதாச்சும் குடிக்க கூடன்னு ஹீரோனை கிச்சன் பக்கமா அனுப்பிச்சு வைக்கவும் இவனும் பின்னாடியே போய் அவளை தனியா கூட்டு வந்து இன்னும் பெரியமா பெரியப்பாவும் இங்கே தங்குறாங்க. அவங்களை அனுப்பிச்சு வைன்னு சொல்ல என்னால முடியாது. அப்ப எங்க தங்க போறாங்களாமா? என் ரூம்ல தங்கிக்குவாங்க. ஒரு ரூம்ல தங்கிக்கிட்டாங்கன்னா அப்ப நீயும் நானும் தனித்தனியா இருக்குது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும்ல. ஆமால அப்ப என்னோட திங்ஸ் எல்லாம் உங்க ரூம்ல போய் மூவ் பண்ணி வச்சிருங்க. நான் இதுக்கு பண்ணணும். அப்புறம் நான் எடுத்து வச்சிட்டு இருந்தேன்னா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும்ல. நான் அப்படியே பெரியமா பெரியப்பா டைவர்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்னோட திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் உங்க ரூம்ல வச்சுக்கோங்கிறா. அந்த வீட்லயே வேலை செய்யற பாட்டிமாக்கு இந்த கொஞ்ச நாள்லயே இவங்களுக்குள்ள என்ன நடக்குதுங்கிற மாதிரி ஒரு அனுமானத்துக்கு வந்திருப்பாங்க. இப்போ ஹீரோனோட திங்ஸ் எல்லாம் ஹீரோட ரூமுக்கு மூவ் ஆகவும் அவங்க ஒரு மாதிரி மனசுக்குள்ள சிரிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே லஞ்சுக்கு ஹீரோயின் பெரியமா பெரியப்பாக்காக ஸ்பெஷலா சமைச்சு வச்சிருக்கா. இன்னைக்குதான் முறையா அவ சமைச்சதை ஹீரோ சாப்பிடுறான். அவளோட பெரியப்பாமே சாப்பிட்டு பார்த்துட்டு தாரிமா இந்த டேஸ்ட் உள்ள சாப்பாடு தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அதுக்காகவே இங்க தங்கி இருந்துட்டு போலான்னு உங்க பெரியமாவை நான் வற்புறுத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். அவங்களா என்னங்க அப்ப நான் சமைச்சு நீங்க இத்தனை நாளா சாப்பிடவே இல்ல. சாப்பிட்டா ஆனா அது இந்த மாதிரி டேஸ்ட் இல்லையேங்க. ஓ டேஸ்ட் இல்லாம சாப்பிட்டுதான் நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி போன கொஞ்ச நாள்லயே 5 கிலோ ஏறிட்டீங்களா? அது நீ சமைச்சு சாப்பாடு போட்டனால ஏறின வெயிட் கிடையாது. என் பொண்ணு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமேனு சந்தோஷத்துல வந்து எடை அதிகரிப்புங்கவும் சரி சரி சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு நம்மளே பேசிட்டு இருக்குமே. ஏன் பாபியான் என்ன மாதிரியே உனக்கு என் பொண்ணோட சமையல் ரொம்ப பிடிச்சிருக்கலங்க. அவன் அப்பதான் அவ சமைச்சத ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பாக்குறான். நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தோல் மேல கைய போட்டுக்க இவன் அன்னைக்கு அவன் அப்பா அம்மா முன்னாடி நடிச்சனால இன்னைக்கு இவன் நடிக்கிறானாமா. பாட்டிமாவும் இதை நோட் பண்றதுக்கு தவறல. அவங்க வீட்டுல கொஞ்ச நேரம் தான் வேலை செய்ய வருவாங்களாட்டு. வேலை முடிஞ்சது கிளம்பி போயிடுறாங்க. சாப்பிட்டதும் பெரியப்பா கூட ஹீரோ ஒரு பக்கமா உட்காந்து பேசிட்டு இருக்க ஹீரோயின் பெரியமாவ அவங்களுக்கான ரூம்ல கொண்டு வந்து விடவும் இந்த ரூம்ல பொதுவா யாருமா தங்குவாங்க? கெஸ்ட் யாராச்சும் வந்தா தங்க வைப்போமா? அப்ப நீயும் பியானும் ஒரே ரூம்ல தான் தங்கி இருக்கீங்களா? ஆமாமா பரவாயில்லையே. நான் கூட என்னடா உனக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கிறமே உங்களுக்குள்ள எப்படி ஒத்து போகுமோன்னு நினைச்சேன். நான் எதிர்பார்த்ததை விடவே நீங்க 2 பேரும்
சீக்கிரமே அந்யோன்யமான தம்பதிகளா மாறிட்டீங்களாட்டு இருக்கு. நாளா உங்க பெரியப்பாவை கல்யாணம் பண்ண புதுசுல அவரோட ஒன்னா ரூம்ல இல்ல, தனி ரூம்ல தான் இருந்தாங்க. அப்படியே பெரியமா நீ ஆச்சரியமாகறா. ஏன்னா இவ்வளவு லைஃப்ல மட்டும்தான் இப்படி நடந்திருக்கும்னு அவன் நினைச்சிட்டு இருந்திருக்காளாட்டு இருக்கு. ஆமா, எங்க வீட்லயும் என்ன ஃபோர்ஸ் பண்ணி தான் உங்க பெரியப்பா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எனக்கு அவரை பிடிக்கவே இல்ல. அவரா என்கிட்ட பேசினப்ப கூட நான் மூஞ்சி கொடுத்து பேசவே இல்ல. எனக்குன்னு தனி ரூம் வேணும்னு தனியா இருந்துகிட்டேன். ஆனா அப்பவும் உங்க பெரியப்பா பொறுமையா அவர் மனசை எனக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணாரு. அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையை காட்டினாரோ நான் அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் மேல கோவத்தை காட்டினேன். அவர் என் மேல பாசமா இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டுமே எனக்கு பிடிக்காதவன தானே கல்யாணம் பண்ணிக்கன்னு நான் திமிரு காட்டிட்டு இருந்தேன். ஆனா அப்பெல்லாம் அவர் கொஞ்சம் கூட மூஞ்சி சொல்லிக்கவே இல்ல. என்னோட அன்புக்காக காத்துட்டு இருந்தாரு. என்னமோ அந்த காத்திருந்ததுதான் எனக்கு அவர் மேல அன்பு அதிகமாக்குனுச்சு. அதுக்கப்புறமா என்னாலயே என் மனசுக்குள்ள அன்பை பூட்டி வைக்க முடியல, வெறுப்பையும் பொய்யா காட்ட முடியல. அது ஆட்டோமேட்டிக்கா காதலா மாறிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாங்க நெருங்கியும் வந்துட்டோம். உங்க பெரியப்பா இது வரைக்கும் நான் எது கேட்டாலும் மறுக்க மாட்டாரு. அப்படியா, நீங்க எது கேட்டாலும் பெரியப்பா உங்களுக்கு கொடுத்துருவாரா? ஆமாமா, நான் என்னன்னு கேட்டாலும் உங்க பெரியப்பா அதை மறுக்கணமே என் கையில வச்சிருவாரு. ஆனா ஒன்ன தவிர்த்து. என்னது பெரியமா? விவாகரத்து. அது மட்டும் நான் கேட்கவும் மாட்டேன், கேட்டா உங்க பெரியப்பாவும் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா திருமண பந்தம்ங்கிறது அன்பால அல்லாஹ் நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. விவாகரத்துங்கிறது சாத்தானோட வாக்கு. அது குடும்பத்துக்குள்ள புகுந்துருச்சுன்னா நம்ம சந்தோஷமா இருக்க மாட்டோம். ஆனா சாத்தான் நம்மளோட வேதனையை பார்த்து சந்தோஷப்படும். சோ அன்பு இருக்கிற இடத்துலதான் அல்லாஹ் இருப்பாரு. சோ கல்யாணமான தம்பதிகள் அவங்களுக்கு இடையில ஆரம்பத்துல அன்பு இல்லைனாலும் அது வர வரைக்கும் பொறுமையா இருக்கணும். பிரிவு என்னைக்கும் நிரந்தரம் இல்லங்கிறாங்க. ஹீரோயின் ஆல்ரெடி ரொம்ப பொறுமையா தான் இருக்கா. பெரியமா வேற இந்த மாதிரி எல்லாம் அறிவுரை வழங்கவும் அவ இன்னும் பொறுமையா இருப்பாளாட்டு இருக்கு ஹீரோட அன்புக்காக. இந்த பக்கம் பெரியப்பா ஹீரோவை கூப்பிட்டு வச்சு அவரோட பொண்ணோட அருமையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. என் பொண்ணு நல்லா படிப்பா, அவ நல்லா சமைப்பா, ரொம்ப அன்பான பொண்ணு, பொறுப்பான பொண்ணு. இவனா பொறுமை இழுத்து பிடிச்சிட்டு அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். அப்பப்ப மொபைல வேற செக் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதா சொல்லியிருப்பான்ல, அவங்க எதுவும் டெக்ஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்துட்டே இருக்க. உனக்கு தாரிய பத்தி எல்லாமே தெரியும்லப்பா, அவளோட அப்பா அம்மா கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அந்த கார்ல தாரியுமே இருந்தா. அப்போ அவ ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த பொண்ணு. அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அவளால அந்த சோகத்துல இருந்து மீண்டு வரவே முடியல. ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த சோகத்துக்குள்ள இருந்து வெளியில வந்தா. அந்த சோகத்தையும் கூட அவ ஆர்ப்பாட்டமெல்லாம் காட்டல, ரொம்ப அமைதியா தான் இருந்தா. அவ முகத்துல நாங்க சிரிப்பை பாக்குறதுக்கே ரொம்ப நாள் ஆனிச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்ல வந்தான். ஹீரோக்கு ஹீரோனோட சைட்ல இப்படி ஒரு இழப்பு நடந்திருக்குன்னே தெரிய வந்திருக்கு. சோ அவனோட அப்பா அம்மா தான் ஹீரோயினோட லைஃப்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்திருக்காங்க. இவன் பெருசா அவளையோ அவ ஃபேமிலி மெம்பர்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டது இல்லையாட்டு இருக்கு. சின்ன வயசுல பார்த்ததோட சரி. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் மட்டுமா பாத்திரம் விளக்கிட்டு இருக்கவும் ஹீரோ வாலண்டியராவே அவ கூட போய் ஜாயின் ஆகிக்கிறான். அவ பாத்திரம் விளக்கி வைக்க இவன் தொடச்சு வைக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா தனியா இருந்தாதான் பெரியப்பா கூட்டு போய் ஹீரோனோட புராணத்தை பாட ஆரம்பிச்சிருவாரு. சோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் வேலையை ஷேர் பண்ணி செஞ்சுட்டு இருக்கவும் பெரியப்பா இருந்துட்டு உங்க ரெண்டு பேரையும் பாக்குறதுக்கு அவ்வளவு அருமையான ஜோடியா இருக்கீங்க. வீட்டு வேலையை கூட இப்படி பகிர்ந்து செய்றீங்கன்னா, அதுவும் கல்யாணமான கொஞ்ச நாள்லயே உங்களுக்குள்ள இப்படி ஒரு புரிதல் வந்திருக்குன்னா இது பெரிய விஷயங்கவும் அவங்களே என்ன சொல்றது, அதனால சிரிச்சுக்கிறாங்க. பெரியமாவும் ஆமா பியான் மாதிரி பசங்க எல்லாம் பொண்டாட்டிக்கு வேலை செஞ்சு கொடுக்கறதே பெரிய விஷயம். பொண்டாட்டியோட கஷ்டத்தை புரிஞ்சு வேலையை ஷேர் பண்ணிக்கிற புருஷமார் கிடைக்கிறதுலாம் அதிர்ஷ்டங்கவும். பெரியப்பா வந்துட்டு ஏன் நான் உனக்கு எந்த வேலையும் செஞ்சு கொடுக்கறது இல்லையா? செய்வீங்க, ஆனா வந்து உனக்கு ரெண்டு வேலையை இழுத்து விட்டுட்டு போயிடுவீங்க. அதனாலதான் நான் உங்களை வேலையே செய்ய சொல்றது இல்ல. ஆமா, வேலை செய்ய வந்தாலும் குறை கண்டுபிடிக்கிறது, அப்புறம் இவங்களே வேலையும் செய்ய வேண்டாம்னு சொல்லுவாங்க, அதுக்கும் குறை சொல்றது. இந்த பொண்டாட்டிகளை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் கியூட்டா சண்டை போட்டுக்க அதை பார்த்து ஹீரோ ஹீரோன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. உடனே பெரியப்பா வந்துட்டு சரி எங்களுக்கு வயசாயிடுச்சு, நாங்க வளவலன்னு பேசிட்டு இருப்போம், சீக்கிரமே தூங்குறதுதான் நல்லதுங்க. ஏங்க தூக்கம் வருதுன்னா தூங்க போறோம்னு சொல்லுங்க, ஏன் வயசானவன்னு சொல்றீங்க? ஆமா நம்மளுக்கு தான் வயசாயிடுச்சு இல்லங்க, உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லுங்க, நான் இன்னும் எங்க தான் இருக்கேன்னு பெரியமா பிகு பண்ண ஹீரோயினும் ஆமாமா அம்மா இன்னும் இளமையா தான் தெரியுறாங்க, நீங்களும் தான்ப்பா அப்படிங்க அவரை வைக்கப்பட்டுட்டு குட் நைட் சொல்லிட்டு தூங்க போயிடுறாங்க. பெரியமாவும் பெரியப்பாவும் பேச்சிலேயே செல்ல சண்டை போட்டுக்கிட்டாலும் அவங்க ஒரு மாதிரி வித்தியாசமான கப்பலா தான் இருக்காங்க. ஹீரோக்கும் அவங்கள பாக்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி நீங்க தூங்க போலையா பியான்னு கேட்க, இல்ல உனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து ஹெல்ப் பண்ணிட்டே போறேன்னு அவ பக்கத்திலேயே வேலை செஞ்சுட்டே, ஆமா நீ ஒரு ஷாப் ஓன் பண்ணிட்டு இருக்கல, அது ஓபன் பண்ணி எத்தனை வருஷம் ஆயிடுச்சுங்க? 2 வருஷம் ஆயிடுச்சு. உனக்கு அதுல இருந்து எவ்வளவு இன்கம் வருதுங்க? மினிமம் 4 lakhs கிட்ட வரும். என்ன மாசத்துக்கு 4 லட்சம் ரூபாய் வருமானம் வருதா? சின்ன கடையா தானே இருக்கு. ஆமா கடை ஆரம்பிச்சும் போது சின்னதா தான் இருந்துச்சு, ஆனா அதோட பாப்புலாரிட்டி இன்டர்நெட் லெவல்ல போகவும் எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. அது போக நான் ரீட்டைலாவும் நிறைய சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நீ ஒரு மினி தொழிலதிபராட்டு இருக்கே, அப்புறமே இந்த டப்பா காரை ஓட்டிட்டு இருக்க? அது டப்பா காரன்லாம் சொல்லாதீங்க, நான் முதல்ல கம்பெனி ஆரம்பிச்சப்போ இந்த அளவுக்கு வருமானம் வரல. அப்ப வந்து அந்த சொற்ப வருமானத்துல சேர்த்து வச்சு வாங்கினேன் காரு. என்னது கார் வாங்குறதுக்காக 1 வருஷம் வெயிட் பண்ணியா? கிரெடிட் கார்டு கொடுத்திருந்தேன்னா உடனே கார் தந்திருப்பாங்க, அப்புறமா மாசம் கூட பணம் கொடுத்திருந்திருக்கலாமே. எனக்கு கார் வாங்கணும்னு ஆசையா இருந்துச்சு, என் சொந்த காசுல வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக பொறுத்திருந்து நானே பணம் சம்பாரிச்சு வாங்கினப்போ எனக்கு நிறைவா இருந்துச்சு. கடனுக்கு வாங்கியிருந்தா எனக்கு அந்த திருப்தி கிடைச்சிருக்குமா என்னன்னு தெரியல. எனக்கு எப்பவுமே வெயிட் பண்றது பிடிக்குங்க. என்னமோ போ, நீ யோசிக்கிறதே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு, எனக்கு தூக்கம் வருதுப்பா அப்படின்னு அவன் போயிடறான். ஹீரோயினும் மீதி இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்பவும் போல தூங்குறதுக்காக அவளோட ரூமுக்கு போனா அங்க பெரியமாவும் பெரியப்பாவும் தூங்கிட்டு இருக்கிறத பார்க்கவும் தான் நைஸா கதவு சாத்திட்டு இப்ப மேல போலாமா எப்படின்னு தயங்கி ஸ்டெப்ஸ் ஏறிட்டு இருக்கா. ஒரு வெளியே ரூம் கதவையும் எட்டிடுறா. கதவு திறந்துட்டா ஆல்ரெடி நம்ம ஹீரோ தூங்கியாச்சு. இன்னைக்கு தான் முறையா அந்த ரூம்குள்ளே என்டர் ஆகிறாள் இருக்கறதுனால ரூம் எல்லாம் சுத்தி பாக்குறான். அங்க கட்டில் பக்கத்துல இருக்கிற டேபிள்ல
ஹீரோவும் சாராவும் எடுத்துக்கிட்ட போட்டோ இருக்கு. பார்க்கவே பிடிக்கல, அதனால அந்த போட்டோவை கவுத்தி வச்சுட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறை பிரேயர் பண்ணிட்டு அவளோட ஹிஜாப்பை கழட்டலான்னு பாப்பா. இருந்தாலும் ஹீரோ பக்கத்துல இருக்கறனால அவளுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு. சரி இன்னைக்கு இப்படியே தூங்கிடலான்னு அவளை டிஸ்டர்ப் பண்ணாம ஓரமா கட்டில படுத்துக்கிறா. இவ என்னதான் சத்தம் எழுப்பாம படுத்திருந்தாலும் ஹீரோக்கு தூக்கம் கலைஞ்சு அவன் இடையில அவளை முழிச்சு பாக்குறான். இவ உடனே கண்ணை முடிக்கிறாளா, அவனும் பெருசா கண்டுக்கிறது இல்ல, அந்த பக்கமா திரும்பி படுத்துக்கிறான். அடுத்த நாள் காலையிலயா ஹீரோயின் சீக்கிரமே எழுந்துச்சு ஹீரோவை எழுப்ப ஆரம்பிக்கிறா. பியான் மார்னிங் பிரேயர் பண்ணலாமான்னு. இந்த மாதிரி பிரேயர் எல்லாம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. ஆமா நீ எதுக்கு ஏன் ரூம்க்குள்ள இந்நேரத்துல இருக்க, மறந்துட்டீங்களா அப்படிங்கவும் தான் இவனுக்கு ஞாபகம் வருது. ஆமால நைட்டு நீ என் கூட தானே தூங்குன, சரி நீ போய் பிரேயர் பண்றனா பண்ணுங்கவும். இல்ல நீங்க பெரியப்பா கூட மார்னிங் பிரேயருக்கு வரதாவும் அதுவும் மசூதிக்கு போறதா சொல்லியிருந்தீங்களாமே. ஏதோ ஆர்வ கோளாறுல வாய் விட்டுட்டான்னு இருக்கு. இப்ப எனக்கு ரொம்ப தூக்க சடவா இருக்கு, உங்க பெரியப்பாவை தனியாவே போய்க்க சொல்லுங்க. நீங்க என்கிட்ட பேசுற மாதிரிலாம் பெரியப்பாட்ட பேச முடியாது, அவர் கூப்பிட்டாருன்னா நீங்க போய் தான் ஆகணும். முதல்ல குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகுங்க. இவனும் அவசரமா குளிச்சுட்டு பெரியப்பாவை தேடி போய் சாரி லேட் ஆயிடுச்சுங்க, பரவாயில்லப்பா இப்ப போனா சுண்ணா பிரேயருக்கு கரெக்டா இருக்குங்க. இவனுக்கு அந்த சுண்ணாங்கிற வேர்டு கூட மீனிங் தெரியல. அதனால போறவன் திரும்பி ஓடி வந்து ஹீரோயின் கிட்ட ஆமா சுண்ணா பிரேயர்னா என்னன்னு கேட்க, நாள் தவறாம 5 நேரம் தொழுகிற பிரேயர் தான் சுண்ணா பிரேயர்னு சொல்லுவாங்கறா. ஓகே ஓகே தேங்க்ஸ் பாய்ங்க. பாய்ன்னு சொல்லக்கூடாது, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இவளும் பதிலுக்கு அலைக்கும் அஸ்ஸலாம்ங்கறா. அவசரத்துல சொல்லியிருந்தாலும் அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. மசூதிக்கு வந்து பெரியப்பாவும் ஹீரோவும் பிரேயர் பண்ணிட்டு கிளம்பும் போது ஒருத்தர் அவராவே வந்து பெரியப்பா கிட்ட இன்னைக்கு பிரேயர் பண்ணப்போ உங்களோட குரல் மட்டும் தனியா தெரிஞ்சது, இன்னைக்கு மார்னிங் பிரேயரே அவ்வளவு நல்லா இருந்துச்சு, உங்களை நான் இதுக்கு முன்னாடி இங்க பார்த்தது இல்லையேங்க, நான் என்னோட மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தேன், இன்னைக்கு தான் புதுசா இந்த மசூதிக்கு வந்தேன், இவர் டெய்லி இங்க வருவாருங்க. தம்பியா டெய்லி இங்க வருவாரா, நான் பார்த்தது இல்லையேன்னு அவர் ஹீரோவை ஏற இறங்க பாக்க, அங்கிள் என் பேரு பியான், 65வது நம்பர்ல நான் தானே உட்காந்து பிரேயர் பண்ணிட்டு இருப்பேன், நீங்க என்ன கவனிச்சது இல்லையா, காலையில நேரம் இல்ல எல்லாரும் தூக்கத்துல இருந்திருப்போம், நீங்க என்ன மறந்துருப்பீங்க, இல்லையேப்பா நான் உன்னை பார்த்தது இல்லையேங்கிற மாதிரி அவர் ஏதோ யோசிக்க ஆரம்பிக்க, அதுக்குன்னு ஹீரோ பெரியப்பா அங்க இருந்து கடத்தி கூட்டிட்டு வந்துடுறான். அப்புறம் என்ன காலையில பெரியப்பாவும் சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. பெரியப்பா வந்துட்டு எங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க தம்பி, எங்களுக்கு எங்க பொண்ணை விட்டுட்டு போறதுக்கு மனசே இல்லைங்க, அங்கிள் இது உங்க வீடு மாதிரி நீங்க எப்ப வேண்டாலும் வரலாங்கிறான். ஹீரோ இன்னும் பெரியமா புடிச்சுக்கிறா, அவளுக்கு அவங்கள விடுறதுக்கே மனசு இல்ல. அவங்கதான் அதான் தம்பி உன்னை இவ்வளவு நல்லா கவனிச்சுக்கிறாருலாமா, நாங்க போயிட்டு சீக்கிரமே உன்னை திரும்பவும் சந்திக்க வரோம் அப்படின்ட்டு எங்க பொண்ணை நல்லா பாத்துக்கோங்கன்ட்டு அவங்க கிளம்பி போகவும் ஹீரோ கிட்ட எங்க பெரியப்பா கிட்ட மரியாதையாவும் அன்பாவும் நடந்துகிட்டதுக்கு நன்றிங்க, நடந்துக்கல நடிச்சேன், நீ எப்படி என் பொண்டாட்டியா எங்க அப்பாவோட பர்த்டேல வந்து நடிச்சியோ அதே மாதிரிதான் நானும் உங்க பெரியப்பாவை நடிச்சு ஏமாத்தினாங்க. ஹீரோனு உடனே எல்லாம் எங்களை மன்னிச்சிருங்க, நான் என்னோட அப்பா அம்மாவை ஏமாத்திட்டேன்னு சொல்ல இவ தேரவே மாட்டான்னு அவன் எங்கே கிளம்ப போக, எங்க போறீங்க, சாராவை பார்க்க போயிட்டு இருக்கான், நான் அவங்கள பார்க்க கூடாதுன்னு சொன்னேன்ல, என்ன நேத்திக்கு ஃபுல்லா நான் ஹஸ்பண்டா நடிச்சிட்டு இருந்ததுனால நீ சொல்றபடி எல்லாம் கேட்டுருவேன்னு நினைச்சியா, இல்ல என் கூட ஒன்னா பெட் ஷேர் பண்ணனால நீ என் பொண்டாட்டியாவே ஆயிட்டுன்னு முடிவு பண்ணிட்டியா, மனசுல பதிவு வச்சுக்கோ, அதெல்லாம் நடிப்பு, எனக்கு என் சாரா தான் வேணும்னு அவன் பழையபடிக்கு மூஞ்சி திருப்பிட்டு போக, ஹீரோ ஒன்னும் முசுடு கேரக்டர்லாம் இல்ல, அவன் ஜாலியா தான் இருப்பான், அது சாரா கூட மட்டும்தான். இப்போ ஹீரோயின் கிட்ட ஹீரோனோட ஃபேமிலி கிட்ட எல்லாம் நடிச்சுதான் அவன் நினைச்சிட்டு இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பக்கம் நடிப்பா இருந்தாலும் ரியலா தான் அவங்க மேல பாசத்தை காட்டிட்டு இருந்தான். ஹீரோயின் கூட கேஷுவலா தான் பேசிட்டு இருந்தான். அது எதையும் அவன் ஏத்துக்கிறதுக்கு இப்போதைக்கு விரும்பல. அவனை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே நடிப்பு தான். ஆனா ஹீரோயின் நேத்தி ஃபுல்லா ஒரு நல்ல சந்தோஷமான மனநிலையில இருந்திருப்பா. காலையிலேயே அவன் எல்லாமே நடிப்பு, நான் சாராவை பார்க்க போறேன்னு சொல்லவும் திரும்பவும் அவளுக்கு மனசு கஷ்டமாயிடுது. இதோட இந்த பார்ட் முடியுது. இந்த டிராமா ரொம்ப சின்னதான், நம்ம ஒரு 3-4 பார்ட்லயே முடிச்சிடலாம். சோ இந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேவ் a nice day. Bye friends.